Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நாங்க ரம்ஜானுக்கு என்ன செஞ்சோம்ன்றத பார்க்க போறோம். இந்த தடவை ரம்ஜான் வந்து நாங்க எல்லாருக்கும் சமைக்கிற மாதிரி செய்யல. ஏன்னா என் அப்பாவோட அண்ணா வந்து இறந்துட்டாங்க. சோ அதனால நாங்க விமர்சனமா செய்யல. பசங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்க ஏற்கனவே எடுத்துட்டோம். சோ அதை நாங்க போட்டுக்கிட்டோம். பிரியாணி செய்யறதுக்கான வேலை ஆரம்பிச்சாச்சு. நான் வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். அம்மா கொத்தமல்லி புதினால எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி வச்சாச்சு. அம்மா ஏற்கனவே காலையிலேயே வந்து தால்ச்சா செஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து பிரியாணி மட்டும்தான் செய்யணும். அது நான் தான் செய்வேன். என் அம்மாவுக்கு வெஜிடேரியன்லாம் சூப்பராக வரும். பட் நான்வெஜ்ஜுன்னு வந்து அவ்வளோவா அவங்க கைக்கு வராது. பட் எனக்கு வெஜிடேரியன்ல சுத்தமாக வராது. பட் நான் வெஜிடேரியன் நல்லாவே பண்ணுவேன். எக்ஸ்பெஷலி பிரியாணி போய் கற்றுக்கிடலாம் இல்லை, சும்மா கொண்டக்க மண்டக்க ஏதாச்சும் போடுவேன், அதுவும் நல்லா வந்துடும். அண்ட் என்னடா மிளகாத்தூள் இவ்வளோ தூள் போடுறேன்னு பார்ப்பீங்க. அது காஷ்மீரி சில்லி தான், கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் நெய்யெல்லாம் வறுக்கும் போதே வந்து போட்டணும். அதுக்கு நடுவில் அம்மா வந்து தால்ச்சாக்கு கடைசியில புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டு இருக்காங்க. நான் வந்து தால்ச்சாக்கு லெமன் ஊற்றுவேன், அம்மா புளி ஊற்றுவாங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணிட்டு தக்காளி போட்டு கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து ஏற்கனவே பிரியாணி பொடி வந்து அரைச்சி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் பிரியாணி பொடி அரைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன், பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் குயிக்கா வந்து உங்களுக்கு சொல்றேன். பட்டை ஒரு கை அளவு எடுக்கிறீங்கன்னா அதுல பாதி வந்து கிராம்பு, அதுல அளவு வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இன்னும் 2 இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணேன். சோம்பும் கொஞ்சம் ஒரு சீட் மாதிரி இருக்கும், அது பேர் எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். அதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சிருவேன். பிகாஸ் என் பசங்களுக்கு காலையில சமைக்கும் போது நெய் சாதத்துக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு, வெஜ் கிரேவிக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிப்பேன். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நம்ம இங்க வெங்காயம் போடும் போதே வந்து அரிசி கழுவ ஆரம்பிச்சிடணும். அதே சீரக சம்பானா அது டக்குன்னு ஊறிடும். பட் இந்த இது வந்து 24 கேரட்னு சொல்றாங்க. ஸோ ஒரு படிக்கு வந்து 2 உலக்கு வந்து தண்ணி வைக்கணும். அதை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மட்டனை வந்து விசில் வச்சு வேக வச்சிடலாம். இதெல்லாம் 1 பார்ட் பிரியாணி தான். ஏற்கனவே நம்ம வேக வச்சு மறுபடியும் ஒரு சட்டியில போட்டு வதக்கெல்லாம் தேவையில்லை. டக்கு செஞ்சுக்கலாம். அது ஊறுறதுக்கும் நம்ம வந்து மட்டனை வேக வைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். இந்த மட்டன் வந்து நாங்க 6 விசில் விட்டோம். மட்டன் அளவு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கறிக்கு வந்து 2 உலக்கு அளவுக்கு வந்து அரிசி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அரிசியோட பேர் வந்து 24 கேரட்னு சொன்னாங்க. இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். பட் நீட்டமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் கடைசியில காட்டுறேன் எப்படி இருந்துச்சுன்னு. பட் டேஸ்ட் வைஸ் வெரி குட். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெயில வந்து மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த ஃபிளேவரே செம்மையா இருக்கும். அந்த நெய்யோட ஃபிளேவரும் அந்த மிளகாத்தோட ஃபிளேவரும் செம்மையா இருக்கும். என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கறியை போட்டு நம்ம விசில் விட்டுறலாம். பாருங்க, இது இப்படி வரணும். நம்ம வந்து போட்டதே தெரியக்கூடாது. அங்கங்க தக்காளி தெரியும், பட் இருந்தாலும் வெங்காயம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கணும். அதுக்கு நடுவில் என் குட்டீஸ் எங்களுக்கெல்லாம் வந்து ஜூஸ் போட வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் வேலையா இருந்தோம்னு சொல்லிட்டு லெமன் மட்டும் கட் பண்ணி தர சொல்லிட்டு அவங்களே வந்து ஜூஸ் சர்பத் போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் சர்பத் போட்டு அவங்களுக்கு வந்து உப்பு போட்டு அந்த லெமன் மட்டும் ஊற்றி ஜூஸ் குடிச்சுப்பாங்க அவங்க. ஸோ அதையும் குடிச்சு முடிச்சுட்டு குக்கரை மூடி வச்சு நம்ம விசில் விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றிடலாம். பிரியாணிக்கு வந்து நம்ம தயிர் ஊத்துறனால தண்ணி விடும். ஸோ அதனால அந்த தண்ணியை கன்சிடர் பண்ணி தான் நம்ம கரெக்டான அளவை வந்து அளந்து ஊற்றணும். இப்போ நாங்கள் எடுத்த உலக்கு வந்து அந்த சின்ன உலக்குனால அந்த சின்ன உலக்குல ஒரு உலக்குக்கு 2 உலக்கு அரிசி அந்த மாதிரி தண்ணி அப்படின்றது இதில் ஊற்றிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து கொதிக்காததுக்கு முன்னாடியே அந்த அரிசியை போட்டுருவாங்க. பட் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டதான் நல்லா உதிரியா வரும். ஸோ அரிசியை போட்டதுக்கு அப்புறம் அது ஒரு கொதி வந்ததும் லெமன் ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா, 1/2 கிலோக்கு வந்து ஒரு லெமன் வந்து ரொம்ப தாராளம். இது வந்து ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு லெமன் வந்து நாங்கள் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த இது ஸ்குவீஸ் பண்ணி விட்டதுமே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு குக்கர்ல வச்சு விசிலே விட்டுடலாம். ரொம்பவே நல்லா வரும். நீங்க வந்து புழுங்க வைக்கணும்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு நல்லா நாங்கள் KFC செஞ்சுட்டேன். அந்த KFC வந்து இப்படி செய்யறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ரிலேட்டட் வீடியோஸ்ல வைக்கிறேன். அப்புறம் நம்ம பிரியாணி ரெடி. அண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான். நான் லேட்டாக போடுறேன், ஐ எம் ரியலி சாரி. அண்ட் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன மெனுனா மட்டன் பிரியாணி, சிக்கன் KFC, தயிர் பச்சடி அண்ட் தால்ச்சா. மார்னிங்கே நாங்கள் ஸ்வீட் செஞ்சுட்டோம். பால் பணியாரம் சூப்பராக இருந்துச்சு. அதை நான் அப்லோட் பண்ண மறந்துட்டேன். பிகாஸ் தொழுகை இருந்தனால தொழுகை கான்சென்ட்ரேட் போயிடுச்சு. ஆம்பளைங்களையும் கிளப்பி விடணும். ஸோ அதுக்கும் டைம் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம வீடியோ முடிஞ்சு. பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் கருஞ்சீரகத்தை வச்சு ஒரு டயட் ரெசிபி போட்டிருக்கேன்.
ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. லைக் ஷேர் பண்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். பிடிச்சா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம ஏற்கனவே வந்து பிரியாணி வீடியோ போட்டாச்சு. ஸோ அதையும் ஐ கார்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முடிஞ்சா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.